திமுகவுடைய அனைத்து ஸ்டாண்டையும் டிவிக்கு எடுத்திருக்காங்க. அந்த இருமொழி கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை ஏற்கிறது இது எல்லாத்தையுமே டிவிக்கு எடுத்திருக்கு. நல்ல முறையில் பார்க்க முடியுது. எப்படி நீங்க எப்படி நல்ல விஷயங்கள் எங்க இருந்தாலும் எடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நீங்கள் இருமொழி கொள்கை அப்படிங்கிறது வந்து பேரறிஞர் அண்ணா வந்து சொல்லும் பொழுதே சொன்னார், இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டினுடைய வந்து உணர்வு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் தான் நம்ம இருக்கிறோம், இதை தான் நம்ம பேச முடியும். தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து இந்தி திணிப்புக்குள்ளே கொண்டு போகுது. அப்போ அதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? அதாவது வந்து பாராட்ட வேண்டிய விடயங்களை நம்ம வந்து அதை வந்து முன்னெடுக்கிறோம். அதுக்காக அந்த அரசு எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறல அது திராவிட மாடலுடைய அரசனுடைய அந்த திட்டங்கள் எல்லாமே இது தொடரும் அப்படிங்கிறதுனால அந்த அரசுடைய தொடர்ச்சியாக கூட நீங்க பேசுங்க. பாருங்க, எதிர்கட்சி தலைவர் வந்து வெளியே போராட்டம் பண்ணிருக்காங்க. நிறைய விஷயங்களை சிஎம் வாயை திறக்கல அப்படின்றத முன்னிறுத்தி பேட்ச் எல்லாம் குத்திட்டு சட்டம் இல்ல. அதாவது இந்த ஆளுநர் உரை குறித்து ஆளுநர் உரையில் எல்லாமே இருக்குது. பெண்களுடைய பாதுகாப்பு, அதுதான் வந்து சிங்கப்பெண் சிறப்பு படை, அதிரடி படைன்னு சொல்லி நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். பெண்களுக்கான பாதுகாப்பு மட்டுமல்ல, அனைவருக்குமான பாதுகாப்பும் வந்து உறுதி செய்யப்படும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே இது இப்போ இந்த படையினுடைய வியூகம், அந்த செயல்பாடுகள் இன்னும் விரிவுபடுத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க. கட்டாயம் வந்து அது நடக்கும். எல்லாருக்குமான பாதுகாப்பான அரசாகவும் இது இருக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.